இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட பொம்மை வீட்டுல திடீர்னு ஒரு பயங்கரமான மனித தலை இருக்கிறத பார்த்து பயந்து ஷாக் ஆகுறான். லிவிங் ரூம்ல இருந்த தலை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகுறான். அப்போ பெட்ல படுத்திருந்த ஸ்மித் ஃபேமிலி டாய்ஸ் பதட்டத்தோட எலும்பி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறான். அவங்களோட பையன் கூட எதையோ பார்த்த பயத்துல பெட்ல சுருண்டு படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம லிவிங் ரூம்ல இருந்த நாய் பொம்மை ஒண்ணு இப்போ இடம் மாறி லிவிங் ரூம் நோக்கி பார்த்துட்டு இருக்குது. நாய் பார்த்துட்டு இருக்கிற டைரக்ஷன்ல அவ பார்க்கும்போது சடனா அந்த தலை கீழே வந்துருது. உடனே அந்த தலையை அவ தொட்டு பார்க்கும்போது அதுல ரத்தம் வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அவளால அதை நம்பவே முடியல. அந்த டைம்ல அவளோட அம்மா அவளை டின்னர் சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. உடனே அவ சாப்பிடுறதுக்காக போறான். சாப்பிட்டு முடிச்சதும் திரும்பவும் செக் பண்றதுக்காக மேல ஓடி வர்றான். அந்த டாய் ஹவுஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது திரும்பவும் அந்த பொம்மைகள் எல்லாம் இடம் மாறி இருக்குது. அப்போ அந்த ஸ்மித் பொம்மைகள் படிக்கட்டுல ஏறி சோஃபாவுல இருந்த அந்த தலையை பார்த்து பயந்து நிக்குது. நாய் பொம்மை வெளியே வந்து நிக்குது. அவங்க பையனோட பொம்மை ஒரு இடத்துல மறைஞ்சு அந்த தலையை உத்து பார்த்துட்டே நிக்குது. திரும்பவும் லிவிங் ரூம் அவ பார்க்கும்போது ஸ்மித் பொம்மைகளும் அந்த தலையும் கொஞ்ச நேரத்துல காணாம போயிடுது. உடனே அவ சுத்தி தேடி பார்க்கும்போது அந்த தலை அதுவாவே பெட்ல போய் உட்கார்ந்து இருக்குது. அப்பதான் அவ அந்த டாய் ஹவுஸ்ல பேய் இருக்குதுங்கிற விஷயத்தை உணர்றான். உடனே அவன் பயந்து நடுங்கி பெட்ல போய் படுத்துட்டு இந்த தலையை எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அடுத்த நாள் அவ ஒரு டாய் ஷாப் போயிட்டு ஒரு போலீஸ் பொம்மையை வாங்கி அதை வச்சு அந்த தலையை விரட்ட பிளான் பண்றான். அன்னைக்கு நைட்டு அவ போய் செக் பண்ணும்போது அந்த போலீஸ் பொம்மை தலையில்லாம தரையில விழுந்து கிடக்குது. அதோட கழுத்துல ரத்தமும் இருக்குது. ஸ்மித் ஃபேமிலி அதை பார்த்து ஷாக் ஆகி நிக்குது. உடனே அந்த தலையை எங்கன்னு எல்லா இடமும் தேடுறான். பார்த்தா பாத்ரூம் மிரர்ல அது ஒளிஞ்சு இருக்கும். உடனே திரும்பவும் பயந்து ஓடிடுறான். அடுத்த நாள் மறுபடியும் டாய் ஷாப்புக்கு போறான். அங்க ஒரு இந்தியன் பிரீஸ்ட் பொம்மையை வாங்கிட்டு வர்றான். அவ அதை டாய் ஹவுஸுக்குள்ள வச்சுட்டு ஸ்மித் ஃபேமிலியை அது இனிமே பாதுகாக்கும்னு நினைக்கிறான். அவ நைட்டு டார்ச் அடிச்சு அதுக்குள்ள பார்க்கும்போது அந்த பிரீஸ்ட் பொம்மை கையில கோடாரியோட அந்த தலையை தேடிட்டு இருக்குது. அந்த டைம்ல பாத்ரூம் மிரர்ல இருந்த தலையையும் காணல. அப்போ திடீர்னு அந்த டார்ச் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. அதை சரி பண்ணிட்டு பாக்குறதுக்குள்ள அந்த பிரீஸ்ட் பொம்மை தலை இல்லாம வெளியே சரிஞ்சு கிடக்குது. உடனே அவ உள்ள பார்க்கும்போது அந்த பயங்கரமான தலை ஸ்மித் ஃபேமிலி அட்டாக் பண்றதுக்காக அவங்க பின்னாடி ஒளிஞ்சு நிக்குது. அதை பார்த்து அவ பயந்து அலறிடுறான். அப்போ அவளோட அம்மா அவ சத்தத்தை கேட்டு மேல வர்றாங்க. அவங்க ஏன் அலறினான்னு கேட்கும்போது கெட்ட கனவுன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அம்மா அங்க இருந்து போனதும் வேகமா அந்த டாய் ஹவுஸ போய் பாக்குறான். அங்க ஸ்மித் ஃபேமிலி கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அவங்க பையனும் எங்க போனான்னு தெரியல. அந்த பையன் மட்டும் இறந்திருக்க கூடாதுன்னு அவ மனசுக்குள்ளேயே பிரேயர் பண்ணிட்டு தேடி பார்க்கும்போது அந்த தலை அந்த பையனோட பாடி கூட இணைஞ்சு இருக்கிறத பார்த்து சத்தமா அலறிடுறான். உடனே அந்த தலையை தூக்கி பெட்டுக்கு அடியில எரிஞ்சிடுறான். அவ மறுபடியும் டார்ச் அடிச்சு அதை தேடி பார்க்கும்போது அந்த தலையோட சைஸ் இப்போ பெருசாகி மனுஷனோட தலை மாதிரியும் பயங்கரமா மாறி இருக்குது. உடனே அந்த தலையை தூக்கி அந்த டாய் ஹவுஸுக்குள்ள வச்சுட்டு அந்த டாய் ஹவுஸை யார்கிட்டயாவது கொடுத்துடலாம்னு அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அவங்களும் அடுத்த நாள் அதை ஒரு வயசான லேடி கிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த லேடி அந்த டாய் ஹவுஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது சடனா திரும்ப அந்த தலையை பார்த்து அவங்களும் பயந்து நடுங்கிடுறாங்க.